ஹலோ வணக்கம் பசங்களா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ 2024 ஜான்வரி 27th நமக்கு மார்னிங் ஷிஃப்ட்டில் கேட்ட ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான் பசங்களா நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாச்சும் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பசங்களா. அதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் ஒரு பேசிக் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் லாஜிக்கை வச்சு நம்ம அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம் இந்த ப்ராப்ளமை. வாங்க இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இங்கே 2 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பசங்களா. 4, 9, 14, 19 அப்புறம் அப் டு 25 டேர்ம்ஸ், அப்புறம் 3, 9, 15 அப் டு 37 டேர்ம்ஸ். இதிலிருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காமன் டேர்ம்ஸ். இது ரெண்டுத்துக்கும் எத்தனை டேர்ம் காமனாக இருக்குது. அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 3க்கு அப்புறம் 9 இருக்குது. அப்போ இதே மாதிரி 9 மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்குள்ளார காமனாக வரும் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து கேட்டிருக்க கொஸ்டின் பசங்களா. வாங்க இப்போ வந்து இதில் என்னென்ன டேட்டா இருக்குது, கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சதை வச்சு நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கான நம்மளுடைய கொஷனுக்கான நீடு என்ன, அந்த காமன் டேர்ம்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும் தெளிவாக அக்கு வேற ஆணு வேற பிரித்து போட்டு மேய்ஞ்சிரும் பசங்களா. வாங்க சம்முக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4, 9, 14, 19 இது வந்துட்டு 25th டேர்ம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 25th டேர்ம்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ வந்து T25 அதாச்சும் nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து பேசிக் ஃபார்முலா என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn = a + n - 1 × d. இப்போ Tn = இதான் பசங்களா ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, T25 கேட்டிருக்காங்க. அப்போ T25னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏ என்ன அப்படின்னு தெரியணும். ஏங்கிறது என்ன பசங்களா, ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ஏங்கிறது 4, டிங்கிறது என்ன அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ 9 - 4 என்ன பசங்களா 5. அடுத்து 14 - 9 5. எல்லாத்துக்கும் இருக்க காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ அப்போ D = 5. அப்போ T25ல நம்ம கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பசங்களா. இப்போ T25னா A 4 + n - 1 அதாச்சும் என்னங்கிறது இங்கே நமக்கு 25. அப்போ 24 × 5. ஸோ இப்போ 24 × 5 என்ன பசங்களா 120. 120 + 4 124. நமக்கு வந்து T25க்கான வேல்யூ என்ன ஆகுதுன்னா 124. அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா பசங்களா, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இந்த கொஷனுக்கான 25th டேர்ம் இந்த கொஷன் வந்து எவ்வளோ தூரம் போகுது, ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எவ்வளோ தூரம் போகுதுங்கிற லாஜிக் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 4, 9, 14 இதனுடைய 25th டேர்ம் வந்து 124. இது இருக்கட்டும் பசங்களா. ஒரு நிமிஷம் பசங்களா, இந்த பாக்ஸ் போட வந்த கடைசியில் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா பசங்களா, இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான டேர்ம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான டேர்ம் இருக்குது. அது என்னதுன்னா அடுத்த சீக்வன்ஸ். இப்போ அடுத்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதே லாஜிக் தான் பசங்களா. 3, 9, 15 இப்படியே போகுது. இதனுடைய 37th டேர்ம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ 37th டேர்ம்னா நம்ம மேலே யூஸ் பண்ண அதே லாஜிக் தான் பசங்களா. அதை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். T37. இப்போ T37 நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும். காமன் டிஃப்ரென்ஸ் என்ன பசங்களா, எல்லாத்துக்கும் வந்து 6 பசங்களா. பார்த்தீங்கனாலே தெரியும், சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 6 வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து 3. ஸோ அப்போ T37 = 3 + இங்கே என்ன வரும்னா இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் n - 1. இங்கே வந்து 3 + 36 × 6 அதாச்சும் டினா நமக்கு வந்து இங்கே 6 வரும். ஓகேவா பசங்களா. இப்போ 3 + 36 × 6 வந்து 216 பசங்களா. ஸோ 3 + 216 வந்து 219. ஸோ நமக்கு வந்து 3, 9, 15ஓட 37th டேர்மும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு டேர்மோட 25th டேர்மும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இருங்க நான் இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன்.
இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பசங்களா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்காக திரும்ப ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோ வேணாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு எடுக்கிறேன் பசங்களா. ஓகேவா பசங்களா? இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு வந்து ஜேஇ ப்ராப்ளம்ஸ் நான் வந்து நம்ம ஜனவரி 27 டெய்லியும் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா பசங்களா? இதை அழிக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆகுது பசங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ வந்து நான் எழுதிடுறேன். 4 9 14 124 3 9 15 நம்ம என்ன பசங்களாம் கண்டுபிடிச்சோம் 219. ஸோ இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் காமன் டேர்ம்ஸ் அதுதான் பசங்களாம் நமக்கு வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஸோ நம்பர் ஆஃப் காமன் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இருக்க காமன் டேர்ம் என்ன நமக்கு தெரியும். 9 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபஸ்ட்டு காமன் டேர்ம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பசங்களா. அது இல்லாமல் நமக்கு வந்து எப்பயுமே காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் காமன் டேர்ம்ஸ், அதாச்சும் இது ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் டிஃப்ரென்ஸ்க்கான காமன் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் இருக்குது. அதான் எல்சிஎம் ஆஃப் D1, D2. இப்போ எல்சிஎம் ஆஃப் D1 என்னது அப்படின்னா நமக்கு தெரியும் D1 வந்துட்டு 5, D2 வந்துட்டு 6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 30. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், காமன் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ என்னால் அந்த சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 9, 39, 69, 99, அதுக்கப்புறம் 129 வருது பசங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் 124ஓடையே முடிஞ்சிருது. ஸோ நமக்கு வந்து 129 காமனாக வராது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நமக்கு கிடச்சிருக்கிறது மொத்தம் 4 இஸ் த ஆன்சர் பசங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா பசங்களா? உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை புரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்காக சால்வ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா பசங்களா? தேங்க்யூ பசங்களா.